இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு கையில வளையல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியில வந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ராட்சச நிழல் போறத பார்த்துடுறா. வேகமா அங்க வந்து இந்த பொண்ணோட புருஷன் அந்த வளையல தட்டி விட்டுட்டு அவள ரூம்குள்ள இழுத்துட்டு வந்துடுறான். இனிமே என்ன சத்தம் கேட்டாலும் ராத்திரி நேரத்துல இந்த ரூமை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொல்றான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையோட ஜமீன்தார் தன்னோட புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டியோட இந்த அரண்மனைக்குள்ள வருவாரு. அவங்க உள்ள வரும்போது ஒரு பூனை கிராஸ் ஆகும். அந்த பையனோட அம்மா இதை அபசகுணம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பையன் அதை பத்தி கவலைப்படாம தன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அந்த அரண்மனைக்குள்ள வந்துடுறான். இப்ப அந்த பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு மேல மாடியில உள்ள டெரஸ்க்கு போறான். டெரஸ்ல போய் அந்த பொண்ணு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் அந்த பொண்ணுகிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த பையனை அந்த மாடியில இருந்து பிடிச்சு கீழே தள்ளிடுறா. இந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய காடு இருக்கும். அவன் அந்த செவுத்த பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவனை காப்பாத்தாம, நான் உன்னோட பணத்துக்காக மட்டும் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்ப நீ மட்டும் இறந்துட்டினா அந்த பணம் எல்லாம் சொத்து எல்லாம் எனக்கு தான் வந்துரும்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சு கீழே தள்ளிடுறா. கீழே தள்ளி கீழே விழுந்ததுல அவன் அந்த காட்டுக்குள்ள வந்து விழுந்துடுறான். காட்டுக்குள்ள விழுந்தவன் ரொம்பவே அடிபட்டு கிடக்கான். அப்ப அங்க ஒரு கொரில்லா வருது. அந்த கொரில்லா வந்து இவனை சாகடிச்சிடுது.